அந்த பழத்தை அடிக்கிறேன் பார். அடி பார்ப்போம். பார்த்தாயா? பார்த்தடிக்கிறது பிரமாதமோ? இதோ. அப்போ இன்னொரு வித்தை காட்டுகிறேன். யாராவது இந்த பழத்தை தலைமேல் வைத்துக் கொள்ளுங்கள். அடிப்படாமல் அடிக்கிறேன். என்ன என்ன ஜெகச்சண்டி? அடி பார்க்கிறேன். பயந்து அசைஞ்சிட போற. கண்ணை மூடிக்கோ. ஓ, நான் ஒண்ணும் பயந்தோ இல்லை. இதுவா உங்க விளையாட்டு? அத்தை அத்தை, குறுக்க வராது. எடுத்த பானத்தை இறக்க கூடாது. சபதம். சபதமா? அப்போ நான் விடுவது போல் உன்னால் நுட்பமாய் பானம் விட முடியுமா? ஓ, விட்டு காட்டு. உங்களை விட பிரமாதமாகவே விடுகிறேன். அப்ப கொடிப்படி. அத்தை, என் அம்மாவை போல் திறமையா பானம் விடுவியா? அப்ப வா பின்ன, உங்க அம்மா முன்பே காட்டுகிறேன் என் திறமை. வா. அம்மா அம்மா, பானம் விடுமா. முதல்ல இதற்கெல்லாம் நீதான் காரணம். வா. சுபத்ரா, சுபத்ரா. கிருஷ்ணா, இந்த வில்லையும் அம்பையும் ஏந்து நிற்கும் போது உன் மகனை சாட்சாத் திரிபுர சுந்தரி போல் இல்லை? என்ன மகனே, பார்த்தாயா உன் மகன் என்ன செய்கிறான் என்று? வத்சலா தலைமேல் கனி வைத்துக் கொண்டு நிற்கிறான். அதை இந்த வீரன் அம்பால குறி வைக்கிறான். அம்பு குழந்தை மேல் பாய்ந்தார். என்ன ஆகும்? நீதான் அப்படி பயப்படுகிறாயே தவிர என் மகன் எப்பொழுதும் புரித வர மாட்டான் மதனி. அத்தே, நீ பயப்படாமல் நில். உன் மூக்கில் படாமல் அந்த நத்தை அடித்து விடுகிறேன். பலே மருமகனே பலே. கிருஷ்ணா, உன் பாண்டவர்கள் 5 பேரின் பராக்கிரமும் சரி, என் மருமகன் அபிமன்யு ஒருவன் பராக்கிரமும் சரி. ஞாபகம் இருக்கட்டும். சுபத்ரா, இப்பேற்பட்ட வீரபுத்திரனை பெற்றதற்கு அண்ணா உனக்கு என்ன வரம் கொடுக்க போகிறார் என்று கேள். கேள் சுபத்ரா, என்ன வரம் வேண்டும் என்றாலும் கொடுக்கிறேன். வத்சலா என் மருமகளானால் போதும். இதை விட எனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் அண்ணா? இதுவும் ஒரு பெரிய வரமா? குழந்தை பிறந்தன்றே உன் மருமகள் என்று எண்ணி விட்டோம். ஏ ருக்மணி? ஆமாம் அக்கா, அதில் என்ன சந்தேகம்? சுபத்ரா, சந்தேகப்படுகிறாயா? இன்னும் சந்தேகமா சுபத்ரா? இதோ வத்சலா உன்னுடைய மருமகள், சரிதானே? சுகமா சென்று சுபமா வாமா. சுபத்ரா, தர்மராஜாவையும் பீமார்ஜுன நகுல சகாதேவர்களையும் குந்தி தேவியாரையும் திரௌபதியையும் க்ஷேமம் விசாரித்ததாக தனிப்பட்ட முறையில் சொல்லம்மா. ஜாக்கிரதைமா சுபத்ரா. அங்கு சென்றதும் அந்த வைபவத்தில் எங்களை மறந்து விடுவாயோ என்னவோ. புன்னகையோடு சொன்னாலும் அந்த வார்த்தைகள் புண்பட்டது போல இருக்கிறது மதனி. போகட்டும் சுபத்ரா. என்ன மாப்பிள, நீயாவது எங்களோட இருக்க கூடாதா? நான் இருக்க மாட்டேன். வத்சலாவைத்தான் எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு போகிறேனே. நன்றா இருக்கிறது. தந்தையை மிஞ்சிய தனையன் என்பதை காட்டிவிட்டான். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கிறது. நீ வாமா வா. நான் அத்தானோட போறேன். போகட்டும், வரட்டுமே மதனி. இன்றாவது சாதாரணமா கேட்டு விட்டாய். அந்த நாள் வரும்போது இதை விட நீ கண்டிப்பாய் கேட்க போகிற. நாங்களும் முடியாது என்று சொல்ல முடியாது. அது வரையிலாவது எங்கள் பெண் எங்களிடமே இருக்கட்டும் அம்மா. வா வாமா. சாத்திக்கு குழந்தை இருக்கு. அப்புறம் வரலாமா? வா. நாங்க மறுபடியும் வர்றோம் இல்ல? வா வாமா. வத்சலா, நாங்கள் போய் வருகிறோம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.